Hello friends, welcome to Maha Tip channel. இன்னைக்கு வீடியோல வந்து GRDல இருக்க கோல்டு சிட் ஸ்கீம் பத்தி பார்க்கலாம். அதுல வந்து கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீமை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மந்த் ஸ்கீமு. மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸு. மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நம்ம பே பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்டே என்னென்னா நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 18% முடியலும் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூஸ் பண்ணுற ஜுவல்லரி வந்து ஒரு 20% இருந்ததுன்னா 2%க்கு மட்டும் நம்ம வேஸ்டேஜ் வந்து பே பண்ணால் போதும். ஜிஆர்டியில் மோஸ்ட்லி 18%க்குள்ளேயே நமக்கு முடிஞ்சிடும். ஆன்டிக் ஜுவல்லரியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ஒரு 20%க்குள்ளே போகும். இந்த ஸ்கீமில் வந்து இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. நம்ம கட்டுற மாதம் கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதை நம்ம தான் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட்டுற அமௌண்ட்டை வந்து கிராம் பேஸில் ஸ்டோர் பண்ணுமா வேல்யூ பேஸில் ஸ்டோர் பண்ணுமான்னு கேட்பாங்க. அமௌண்ட் பேஸில் நமக்கு வந்து எது அன்னைக்கு வந்து கோல்ட் ரேட் குறைஞ்சிருக்குதா அதிகமாக இருக்கா நம்ம பார்த்துட்டு வெயிட் பேஸ்டு பெனிஃபிட்டாக இருந்ததுன்னா வெயிட் பேஸில் வந்து நம்ம ஜுவல்லரியில் வந்து சீட்டில் வந்து ஆட் பண்ண சொல்லலாம். சப்போஸ் இல்லை எனக்கு வந்து அமௌண்ட் பேஸ்டு தான் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நினச்சோம்னா நம்ம அமௌண்ட் பேஸ்டு வந்து நம்ம சீட்டில் வந்து என்டர் பண்ண சொல்லலாம். இந்த பெனிஃபிட் வந்து இப்போ வந்து ஜிஆர்டியில் வந்து இந்த சீட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து இந்த ஸ்கீம் வந்து நமக்கு பெஸ்ட்டான ஸ்கீமு. இப்போ வந்து கோல்ட் ரேட் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. நம்ம கிராமில் சேவ் பண்ணும்போது நமக்கு வந்து குவான்டிட்டி வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால் வந்து இது பெஸ்ட்டான ஸ்கீமு. வேஸ்டேஜ் இல்லாதனால இந்த ஸ்கீம் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம வந்து ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 11 மந்த் ஸ்கீமு. இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி நம்ம கோல்டு, சில்வர், டைமண்ட், பிளாட்டினம் எது வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.